Hi guys, so welcome back to my channel. So இது வந்து ஒரு மோஸ்ட் அவைட்டட் வீடியோ அப்படின்னே சொல்ல. நான் ரொம்ப வெயிட் பண்ணிருந்தேன் எப்படா இந்த வீடியோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் ஐ பேக்ட் ஃபார் மை ஹாஸ்பிட்டல் பேக். இதில் ஹாஸ்பிட்டல் பேக் மட்டும் இல்லாமல் சில அதர் திங்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க லேட்டரா வாங்கணும் அப்படின்னா கூட அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு என்னென்ன திங்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற. நான் 37 வீக்ஸ் பிரெக்னென்ட். அதனால ஐ தாட் ஓகே, இன்னும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல பாப்பா எப்படியும் வந்துருவாங்கன்றனால நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதான் பேக் பண்ண போறேன். அண்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாமே வரதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால இட் டுக் a little bit of time. செகண்ட் பார்ட் இன்னொரு வீடியோ போட போறேன். அதுல பாப்பாவோட திங்ஸ் மட்டும் காமிக்க போறேன். பாப்பாக்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் கம்ப்ளீட்டா, ஹாஸ்பிட்டலுக்குன்னு இல்லாம ஜென்ரலாகவே என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் இதில் நான் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இமீடியட்டாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நான் ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்போ உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற அந்த ஸ்டோரியை கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஆக்சுவலாக இது எல்லாமே நான் க்யூரேட் பண்ணியிருக்கிறது நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் போட்டிருந்தேன், என்னெல்லாம் வாங்கணும், பேசிக்காக என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற மாம்ஸ் கிட்ட தான் கேட்டிருந்தேன். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஜென்ரலாக இப்போ நம்ம வீடியோஸில் பார்க்குற சிலதெல்லாம் இருந்தது. அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொன்னது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். பேக் பண்ணல. ஸோ இதுதான் எங்களோட ஹாஸ்பிட்டல் பேக்கோட இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் பேக்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டலோட ஸ்கேன், பிளட் ரிப்போர்ட் அண்ட் எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே இதில் தான் இருக்குது. நீங்கள் எனி சார்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் வீட்டில் யார் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, பாசிபிலி தட் இஸ் மை ஹஸ்பண்ட். நீங்கள் அவங்க என்னை விட அவர் தான் இதை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. பட் இன்கேஸ் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே என்னுடைய ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ், என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் தான் இருக்குது. நான் ட்ரெஸ் அண்ட் என்னோட டாய்லெட்ரீஸ் இதில் காமிக்கல, பிகாஸ் அதை நான் இன்னும் எடுத்து வைக்கல. போகும்போது தான் அதை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் மெட்டர்னிட்டின்னு ஸ்பெசிஃபிக்காக ஃபீடிங்க்குன்னு எதுவும் வாங்கலை. எதனால் அப்படின்னா, என் சிஸ்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணானா, நீ ஜிப் வச்சுருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபீடிங், அதாவது அந்த மெட்டர்னிட்டி வேர்ஸ் எல்லார் முன்னாடியும் நீ ஓப்பன் பண்ணுறதுக்கு உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பெஸ்ட் அதுக்கு ஆப்ஷன் டிஷர்ட்ஸ் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ டிஷர்ட்னா இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணும்போது உனக்கு எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகாமல் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு எனக்கு அவள் ரெக்கமெண்ட் பண்ணா. அதனால நான் மெட்டர்னிட்டிக்காக ஸ்பெசிஃபிக்காக எந்த க்ளோத்ஸுமே இன்வெஸ்ட் பண்ணல. ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் எல்லாமே லூஸாக க்ளோத்ஸ் மட்டும் வாங்கினேன். அது பழைய கிளாத்ஸ் தான் எல்லாமே. ஹோம் கம்மிங், அதாவது வீட்டுக்கு வர அன்னைக்கு மட்டும் போடுறதுக்கு என்கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் அபவுட் ட்ரெஸ்ஸஸ். டாய்லெட்ரீஸ்க்கு சில திங்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் எடுத்திருக்க டாய்லெட்ரி பேக். இது பேக் நான் வாங்கலாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலாக க்ரீன் பார்க்கில் ஒரு இவெண்ட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்தது ஒரு டென்டல் கிட் போட்டு இதெல்லாமே. ஸோ அதையே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் டென்டல் கிட்டு தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் வந்துடும். ஸோ அதுலேயே ஒரு ப்ரஷ் இருக்கும். 2 ப்ரஷ் இருக்குது. ஸோ 2 தேவைப்படாது, ஒரே ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். இது சோப்பு. இதுவுமே இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக பேக் வாங்குறதுக்கு பதிலாக ஆல்ரெடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இது பேதிங் பார், ஒரு ப்ரஷ்ஷு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் தென் இதுவுமே இந்த கிட்லேயே இருந்தது தான். பாடி லோஷன் கண்டிப்பாக ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக, பட் ஸ்டில் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக அது. அண்ட் தென் இது என்னோட ஐ ட்ராப்ஸ். எனக்கு கண்டிப்பாக ரொம்ப சென்சிட்டிவ் ஐஸ். இன்கேஸ் லென்ஸ்லாம் வேர் பண்ணுறேன்னா எனக்கு ஐ ட்ராப்ஸ் தேவைப்படும். அதுக்காக இது ரிஃப்ரெஷ் டியர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மலி எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இன்கேஸ் நம்ம ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தால் கூட கண்ணு ரொம்ப எரியும் இல்லையா, அந்த டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லிப் பாம். இது எங்களோட ஜித் ஆர்கானிக்ஸோட லிப் பாம் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் பொட்டு. ஏன்னா கண்டிப்பாக இப்போது ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அட்லீஸ்ட் பொட்டு வச்சாச்சும் கொஞ்சம் பார்க்க பெட்டராக இருக்கும்ன்றதுனால பொட்டு. அண்ட் நான்
இந்த கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே கொண்டை தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எனக்கு இது கண்டிப்பாக இது இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நான் இந்த வீடியோக்காக தான் கஷ்டப்பட்டு இதை போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து கிளிப்பு, ஒரு ஹேர் டை, அப்புறமா இந்த ஸ்க்ரன்ச்சி, இது 3மே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது இல்லாமல் ஒரு பெரிய கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். லைக் என்டையர் ஹேரை வந்து கிளிப் போடணும் அப்படின்னா அதுக்கு இந்த கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு சீப், இதுவுமே வந்து இந்த டென்டல் கிட்லேயே வந்தது தான். ஸோ ஒரு சீப் எடுத்திருக்கேன். தைலம் வந்து ஹெட்டேக்காக, பட் நான் யூஸ் பண்ண முடியுமா பண்ணலாமா எனக்கு தெரியாது. பட் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு, இல்லை எனக்கு இல்லைனா கூட வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் ஆகும்ன்ட்டு ஒரு தைலம் குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு பர்ஃப்யூமும் அடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் யாராவது பார்க்க வரும்போது இன்கேஸ் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா லைட்டாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட பாக்கெட் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து என்னோட டாய்லெட்ரீஸில் பேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த குட்டி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். மேக்கப்லாம் நான் எதுவுமே எடுக்கல. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும், நான் நார்மலி வீட்டில் இருந்தாலே மேக்கப்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஸோ இந்த டைமில் மட்டும் நம்ம என்ன போட்டு போகிறோமா, கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து யூ வில் நாட் ஃபீல் லைக் ஹாஸ்பிட்டலில். ஐ டோன்ட் திங்க் நான் போடுவேன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் நீங்கள் மேக்கப்லாம் போடுவீங்க, இஃப் யூர் ஸோ பர்டிகுலர் அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் எனக்கு தேவைப்படாதுங்கிறதுனால நான் எடுத்துக்கல. அது எல்லாத்தையும் போட்டு இதில் பேக் பண்ணியாச்சு. ஃபீடிங் பிராஸ் ஆக்சுவலி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது என் சிஸ்டர் என்ன சொன்னான்னா, உனக்கு ஃபீடிங் ப்ரா தேவைப்படாது, பட் இன்கேஸ் ஒரு வேளை உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், எனக்கு யூஸ் ஆகலை, பட் உனக்கு யூஸ் ஆகுனா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கினது அவள் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதையே வந்து எனக்கு கொடுத்துட்டா. ஸோ 3 ஃபீடிங் ப்ராஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபீடிங் ப்ராஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, நார்மல் ப்ராஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து நீங்கள் இதை வந்து புல் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது இருக்கிறனால நான் மேலே டிஷர்ட் போட்டுக்கிட்டேன்னா ஐ திங்க் ஐல் பி ஓகேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. அதே தான் நான் வந்து பேண்டீஸ்க்கும் மெட்டர்னிட்டி பேண்டீஸ்னு எதுவுமே தனியாக வாங்கலை. பிகாஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி பேட்ஸ் பேண்டீஸ் மாதிரி வருது இல்லையா, அதையே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து திருப்பி பேண்டீஸ் போடுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐல் பி கம்ஃபர்டபுள். அதனால நான் என்ன நினச்சேன்னா, ஜஸ்ட் மெட்டர்னிட்டி இந்த மாதிரி டைப்பர் டைப் பேண்டீஸே இஸ் ஃபைன் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதுதான் வாங்கியிருக்கேன். இதுலேயே நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஸோ 2 எடுத்திருக்கேன். சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா XLலேருந்து XXL. இது ஒன்றுத்தில் வந்துட்டு 10 பேண்டீஸ் இருக்கும். நீங்கள் இதில் வந்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் சைஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 85 to 130 அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சைஸ் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வயிறு கொஞ்சமாக தான் உள்ளே போகும், ரொம்ப உள்ளே போகுமானும் எனக்கு தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் மட்டும் மேபி 1 or 2 சைஸஸ், இது ஒரு சைஸ் அது ஒரு சைஸ்ன்னு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நான் வாங்கின 2மே வந்து XL to XXL சைஸு. எவரி இந்த பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என் சிஸ்டர் இன்னொரு பிராண்டும் சொன்னா, அது வந்து மெட்லஸ்லேயே கிடைக்கும், இன்கேஸ் உனக்கு வேணும்னா அது அப்புறமா கூட நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே, அதை லேட்டராக இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணதுனால இதை நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து 2 வாங்கி வச்சிருக்கேன். ஐட்டம் வந்துட்டு எனக்காக பேக் பண்ணியிருக்கேன், எனக்குன்னு சொல்ல முடியாது, பேக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பம்ப். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் ஹாஸ்பிட்டல்லையுமே. இன்கேஸ் ரொம்ப டயர்டாக இருந்தால் பம்ப் பண்ணி வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து கூட ஃபீட் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. பட் நாட் ஷுர் எந்த அளவுக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் இன்னும் நான் கற்றுக்கல. ஸோ அதனால வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் பையாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இன்கேஸ் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது வந்துட்டு அகேன் இது நான் காசு போட்டு வாங்கல. என் சிஸ்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணதை ஸ்டெர்லைஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணி அதே தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபி கோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் செக் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம மில்க் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து பம்ப் பண்ணதுக்கப்புறமா இன்கேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க ஃப்ரீசரில் அப்படின்னா அதுக்காக இருக்கிற ஸ்டோரேஜ் பேக்ஸ். இது வந்து லவ் லேப் பிராண்ட்லேருந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்டோரேஜ் பேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி இன்கேஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதுவுமே வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல, பட் இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு
எடுத்து வச்சுருக்கேன். பிரெஸ்ட் பேட்ஸ். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பிரெஸ்ட் பேட் தேவைப்படும் இன்கேஸ் ரொம்ப லீக்கேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. சில பேர் வந்து யூஸ் ஆகாது அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ அதனால் இதுவுமே வந்து என் சிஸ்டர் யூஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு தேவைப்படாமல் பேலன்ஸ் இருந்ததை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பிரேசியர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜ் வந்து வெளியில் வராமல் உங்கள் ட்ரெஸ்ஸிலலாம் வந்து படாமல் கொஞ்சம் எம்பாரசிங்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக இதுவுமே வந்து லவ் லேப் பிராண்டோட டிஸ்போசபிள் பிரெஸ்ட் பேட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து லவ் லேப்போட நிப்பிள் பட்டர் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக கிராக் நிப்பிள்ஸ் வர்றதுக்கு, ஏன்னா இப்போவே எனக்கு கொஞ்சம் அந்த சோர் நிப்பிள்ஸ் அண்ட் கிராக் நிப்பிள்ஸ் இல்லை, பட் ஆனால் வந்து எனக்கு நிப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுமோ அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி நான் வந்து லவ் லேப்போட நிப்பிள் பட்டர் க்ரீம் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து பட்டர் கூட ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் போய் பட்டரை தேடி அது கூட சண்டை போட முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் அதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுன்றனால ஃபஸ்ட்டு நானுமே அப்படி தான் நினச்சேன், பட்டர் தான் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. பட் தென் அப்புறம் யோசிச்சா ஓகே மேபி அது கம்ஃபர்டபுளாக இல்லை அந்த டைமில் அப்படின்னா நம்ம ஒரு டென்ஷன் ஆகி சுற்றி இருக்கிற எல்லாரையும் டென்ஷன் பண்ணி அதை வேறு நம்ம வந்து பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு காமன் கம்போஸ்டாக இருக்க ட்ரை பண்ணணுமோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எதுக்குலாம் வம்புன்னு இது ஒன்று போட்டாச்சு. ஸோ இது வந்து லவ் லேப் பிராண்டோட நிப்பிள் பட்டர் க்ரீம். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். இமீடியட்டாக பண்ணலன்னா கூட கண்டிப்பாக பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐட்டம் என்ன எடுத்திருக்கேன்னா காட்டன், இது இந்த மாதிரி காட்டன். ஸோ இது எதுக்குன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய மல்டிபிள் யூசேஜ்க்கு உங்களுக்கு காட்டன் தேவைப்படும். ஸோ அதனால் காட்டன் இந்த மாதிரி பால்ஸ் வச்சுக்கிறது இஸ் வெரி குட் ஃபார் யூ. இது வந்து நீங்கள் காதுக்கு கூட வச்சுக்கலாம் இன்கேஸ் ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது, கோல்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இதில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஐ திங்க் காட்டன் பால்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது கூடவே நிறைய பேர் சொல்லியிருந்தது என்னென்னா டிஷ்யூ வந்து கண்டிப்பாக எடுத்துக்க சொல்லி நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. டிஷ்யூ பாக்ஸ், டிஷ்யூ ரோல், டிஷ்யூஸ், ஆல் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் இங்கே இப்போது இல்லை. பட் டிஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரியான டிஷ்யூஸ், ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூஸ் கிடையாது. ஸோ எதுக்கு அந்த டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வரோம் இல்லையா? ஸோ ப்ளீடிங்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆகிட்டே இருக்கும் போது அந்த இடம் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹீலிங் பெட்டராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கசகசன்ட்டு ஒரு ஃபீலிங், நம்மளுக்கு நார்மலி பீரியட்ஸ் ஆகும்போதே ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு டிஷ்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நீங்கள் டவல்ஸ் யூஸ் பண்ணால் அதை வாஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு இட்ஸ் அ வெரி டயரிங் ப்ராசஸ். அப்படிங்கிறனால இந்த டிஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக டேப் பண்ணி அந்த வெட்னஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால டிஷ்யூஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ இன்கேஸ் இது இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. சேம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேம்பூ பேஸ்டு டயப்பர் பேண்டி டைப்பர்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து L to XL சைஸில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் அவங்க செய்கிற பேட்ஸ் ஃபார் மெட்டர்னிட்டி லேடிஸ்க்கும் இருக்குது, கிட்ஸுக்கும் இருக்குது, லைக் நியூ பார்ன் கிட்ஸுக்கும் இருக்குது. அண்ட் அப் டு நீங்கள் பேண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பாப்பாக்குமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இது வந்து நியூ பார்னுக்காக இது வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஏன் நான் இதையும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு வந்து இந்த நார்மல் பேண்டீஸ் ஏதாச்சும் ரேஷஸோ இல்லை எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா இஃப் ஐ ஹேட் டு ட்ரை சம்திங் நேச்சுரலாக, ஏன்னா யூ நெவர் நோ எது எப்போ இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த இமீடியட்டாக நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் இல்லையா? ஸோ அதனால ஐம் டேக்கிங் இந்த ஆர்கானிக் பேண்டி டைப்பர்ஸும் நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களால் முடிஞ்சால் கூட கண்டிப்பாக அவங்க பேஜ் செக் பண்ணுங்கள். இவங்க
பேஜோட இதுவுமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் போய் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கும் அனுப்பியிருந்தாங்க. ப்ளஸ் பாப்பாவுக்குமே வந்துட்டு ஒரு 5 டைப்பர்ஸ் அனுப்பியிருந்தாங்க நியூ பார்ன் ரேஞ்சில். அது எல்லாமே வந்து ஆர்கானிக் நேச்சுரல் மெத்தடில் செய்கிற டைப்பர்ஸ். ஏன்னா பாப்பாவுக்குமே வந்து டைப்பர்ஸ் வந்துட்டு எது எப்போ ரேஷஸ் வரும், என்ன இன்ஃபெக்ஷன் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தானே. ஒரு குழந்தைக்கு ஒன்று செட் ஆகும், நமக்கு ஒரு டைமில் ஒவ்வொன்று செட் ஆகுன்றதுனால நான் வந்து 2 இதுலேயுமே வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த ஹீட் பேக்ஸ் ஒரு ஹீட் பேட்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இது கூட ஃப்ளாஸ்க்கும் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக சுடு தண்ணி நிறைய விஷயத்துக்கு தேவைப்படலாம். ஸோ ஃப்ளாஸ்க் வந்து அதெல்லாம் அம்மா ஆல்ரெடி அவங்க ஒரு கட்டப்பையில் போட்டு எப்படியோ எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஏன்னா நான் பிளேட்ஸோ டம்ளர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு வந்து ஃபுட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்லையே எனக்கு 3 டைம்ஸுமே வந்துட்டு ஃபுல் ஃபுட் வந்து என்னோட அங்கே நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு டயட்டிஷியன் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு ஃபுட் வந்து கொடுப்பாங்க. அப்படின்றனால நான் அந்த ஃபுட் ரிலேட்டடாக எதுவுமே எடுத்துக்கல. ஃப்ளாஸ்க்கும் வந்து அது அப்படியே வரும்போது வந்துடும். இப்போ நான் பேக் பண்ணதில் இந்த ஹீட் பேக் மட்டும் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும், எனக்கு நார்மலி பீரியட்ஸ் இருக்கும்போதே இது ரொம்ப யூஸ் ஆகும். அப்போலேருந்தே நான் இதை வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது லேட்டருக்கும் எனக்கு யூஸ் ஆகுன்றதுனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து சிப்பர் பாட்டில். ஸோ இந்த சிப்பர் பாட்டிலுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக ஃபீட் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த ஹைட்ரேஷன் பண்ணும்போது நம்ம லிஃப்ட் பண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் லேபரில் இருக்கும்போது கூட உங்களுக்கு வந்துட்டு யூ வில் நாட் ஃபீல் லைக் அந்த டைமில் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அப்படின்றனால சிப்பர் பாட்டில் ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக சிப்பர் பாட்டில் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி 2 லிட்டர்ஸ் வாங்காதீங்க. 1 லிட்டர் சிப்பர் பாட்டில் இருந்தால் அது மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இப்போவே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியுமே குடிக்கிறதுக்கு. இப்போதைக்கு ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் லேபரில் இருக்கும்போது இதை வந்து தூக்கி சிப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா அப்படிங்கிறது தெரில இல்லையா. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா 1 லிட்டர் சிப்பர் வாங்கிக்கலாம். நான் வந்து 2 லிட்டர்ஸ் ஏன் வாங்கினேன்னா, கணக்கும் வச்சுக்கலாம், 2 லிட்டர்ஸ் ஆச்சும் மினிமம் குடிக்கணும். நான் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நிறைய தண்ணி குடிக்கிறேன் தான். பட் நம்ம வந்து நார்மலினா பரவாயில்ல, நீங்கள் லேபருக்காக வாங்குற மாதிரி இருந்தால் ஐ திங்க் 1 லிட்டர் இஸ் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எழுதியிருக்கேன் பட் இங்கே இப்போ இல்லை, ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், விச் இஸ் சாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு சாக்ஸ் தேவைப்படும். ஃபார் ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாக்ஸ் தேவைப்படும். அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வந்து நீங்கள் பாத்ரூம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த டாக்டர்ஸ் டைப் இருக்கும்ல, சாஃப்டான செருப்பு, அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே கொஞ்சம் வந்து நடக்கும் போது பெயின், அதுக்காக இந்த பாதம் வலிக்காக நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாம் தான் நான் என்னோட பர்சனல் லைக் மாமுக்காக பேக் பண்ணியிருக்கிற திங்ஸு. இதில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்டாக ஏதாவது வேணும், இதோட லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எங்கேயோ டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா I'll share the link with all of you. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் நம்ம பாப்பாவோட திங்ஸ் பார்க்கலாம். அதுதான் ஏகபோகமாக இருக்குது. ஸோ I'll see you in the next video. Bye.